ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதனும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் தைப்பூசம் ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி தான் திருப்பாகம் தாங்க பண்ண போகிறோம். இந்த திருப்பாகம் முருகருக்கு ஸ்பெஷலாக செஞ்சு படைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரசாதம். இப்போது இந்த திருப்பாகம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு முந்திரி பருப்பை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் வந்து பருப்புலேருந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு அரைச்சி நல்லா பவுடராக இது போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரை எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்க போகிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு பவுடரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவையான பொருளாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான். இது கூடவே 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப் நெய்யில் நான் ஒரு 3/4 கப் அளவு நெய்யை இப்போ சேர்த்துட்டு 1/4 கப் நெய்யை கடைசியாக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 1/4 கப் நெய்யை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க நெய், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நமக்கு வந்து ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சி மாதிரி வந்து திரும்பவும் கெட்டியாகும். அந்த பதம் வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த திருப்பாகம் பண்ணும்போது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துருச்சுன்னு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, கொஞ்சமாக நல்லா கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் கொஞ்சம் நல்ல பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம மீதமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய், அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அதே போல் கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இனி திருப்பாகம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும். அதே போல் ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் வந்து பொங்கி பொங்கி வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப ஒட்டாமல் சுருண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா வந்து இந்தளவுக்கு திக்கானா போதும். ஓரங்களில் நல்லா பபிள்ஸ் நுரைச்சி வர ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையை எடுக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே இன்னும் கெட்டியாகும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் திருப்பாகத்தை மாற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் திருப்பாகத்தை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மடிப்பாக விழுகுது இல்லையா, இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சூடு ஆறி செட் ஆகும்போது கரெக்டாக வரும். இப்போது இந்த திருப்பாகத்தை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நான் இன்றைக்கி பாதாம் அல்வாலாம் பேக் பண்ணுவாங்க இல்லையா, அது போல் இன்றைக்கி சின்ன சின்ன பேக்காக பேக் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட திருப்பாகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு நான் பட்டர் ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு திருப்பாகத்தை எடுத்து வச்சு 4 பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது போல் பண்ணும்போது ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு பேக்கில் கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் இது போல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட திருப்பாகம் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இந்த தைப்பூசத்துக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.